ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரம் அண்ட் ஜின்னை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான காக்டெயில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, பாரில் விற்கிற மாதிரி கண்டதெல்லாம் போட்டு நம்ம செய்ய மாட்டோம். ஈஸியாக சிம்பிளாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட காக்டெயிலை நம்ம செய்கிறோம். நண்பா, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்போவுமே அளவாக எல்லாமே நம்ம லிமிட்டாக வச்சுக்கிட்டோன்னா எல்லாமே உடம்புக்கு நல்லது. ஸோ எப்போவுமே காக்டெயில் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம், சரக்கோட அளவை ரொம்பவே கம்மி குவான்டிட்டியில் எடுத்துங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பலாம் கிடையாது, ஜஸ்ட் 15 ml ஒயிட் ரம் நான் எடுக்கிறேன். அண்ட் அது கூட 15 ml ஜின் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்பவே மெதுவாக ஊற்றணும், ஏன்னா ஒரு ஒரு சொட்டோட அருமை என்னான்னு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். பார்த்தீங்களா, நான் மறந்துட்டேன். எப்போவுமே சரக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்மளோட முக்கியமான ஸ்டெப், ஃபஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு மின்ட் அண்ட் லெமன் அதெல்லாம் போட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எந்த காக்டெயில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மின்ட் அண்ட் லெமன் ரொம்ப முக்கியம். ஸோ அடிஷ்னலாக இந்த வாட்டி நான் அது கூட திராட்சை, பெரிய சைஸ் அண்ட் சின்ன சைஸ் ரெண்டுமே நான் போடுறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் மெலனோ பொமோகிரானேட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே லிக்விட் எடுத்துக்கும் போது அது கூட நம்ம ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணோன்னா அது அவ்வளோவோ உடம்புக்கு நல்லது. ஸோ அதுவே நான் ஒரு காக்டெயில் ரெசிபியாக யூஸ் பண்ணுறேன். வாங்க எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு நம்ம அதை க்ரஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச அந்த 15 ml ஒயிட் ரம்மை அதில் நம்ம ஊற்றிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சரக்கோட அளவை நம்ம ரொம்பவே கம்மியான அளவில் நம்ம எடுத்தோன்னா அந்த காக்டெயிலோட டேஸ்ட்டை அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ரொம்ப அதிகமாக நான் எடுத்துக்கல, ரெண்டுத்துலேயும் 15 ml நான் எடுத்து இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான காக்டெயில் இப்போ விஸ்கி, பிராண்டி, ஜின் இதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு காக்டெயில் உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை சம் ரெசிபிஸ் தேவைன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக கண்டிப்பாக செய்கிறேன். இந்த வாட்டி நான் எந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, ஏன்னா இதில் போட்ட அந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர் எல்லாமே டேஸ்ட் எனக்கு வரணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இதில் ஆரஞ்ச் சிரப் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஸ்வீட் எனக்கு வந்துடும். இதோடு நான் ஸ்ப்ரைட்டை நான் போட்டேன்னா அது ரொம்பவே ஸ்வீட் ஜாஸ்தியாகிடும். அதனால் இந்த வாட்டி ஜஸ்ட் வாட்டர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிளட் ஆரஞ்ச் சிரப்பை நான் அதில் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப அதிகமாக கிடையாது, ஜஸ்ட் 10 ml 15 mlோட ரொம்ப கம்மியாகவே நான் எடுத்திருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரினா டபுள் லேயர் மொஜிட்டோ ஆர் காக்டெயில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு ஐட்டம் ரொம்பவே கூலிங்காக இருக்கணும். ஸோ இந்த வாட்டி நான் வாட்டரை ரொம்பவே கூலிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெதுவாக ஊற்றும் போது நீங்கள் பார்க்கலாம், மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயர். கீழே இருக்க லேயர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சாக இருக்கும், அண்ட் அதில் நம்மளோட ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே இருக்கும். வாங்க நம்ம ட்ரிங்க்ஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சின்னதாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட காக்டெயில் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த காக்டெயிலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை நல்லாவே நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இருங்க, நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். இந்த டபுள் லேயர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது நீங்கள் நல்லாவே பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல். சரி வாங்க, நம்மளோட ட்ரிங்க்ஸை நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, நம்மளோட ட்ரிங்க்ஸ் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க இதை எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், சரக்கோட அளவு ரொம்பவே கம்மியாக எடுத்துங்க இந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறதுக்காக. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ, பாய்.